மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து 365வது நாளாக மதிய உணவு வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மதுரை எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஸ்டார் குருசாமி என்பவர் தனது மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை வாயிலாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் 1000 நபர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி வருகிறார். இந்நிலையில் இன்று 365வது நாளை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக மதுரை மாநகர சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு 1000த்திற்கும் அதிகமானோருக்கு உணவு வழங்கினார். இது குறித்து குருசாமி கூறுகையில், மார்ச் 9, 2025 மிக ஒரு மகத்தான நாள். என் வரலாற்றில் இல்ல, எல்லோருடைய வரலாற்றுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கடந்த 2024 மார்ச் 9ஆம் தேதி 1000 பேருக்கு நாங்கள் உணவளிக்க ஆரம்பித்தோம். இன்றோடு ஒரு வருடம் நிறைவடைந்து 2வது வருடம் துவங்கியிருக்கிறோம். இது ஒரு மகத்தான சாதனையாக நான் கருதுகிறேன். ஏன்னா எங்களுடைய இலக்கு 1000 நாட்கள் கருதி கொண்டுதான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இப்போ 365வது நாள் இன்று. இன்னும் இந்த எண்ணிக்கையை தான் நான் ஒரு கணக்கெடுத்து சொல்கிறேன். ஏன்னா மக்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு 1000 சாப்பாடு கொண்டு வருவோம். ஒரு 600-700 பேர் தான் வாங்குவாங்க. ஆனாலும் உணவு இன்னும் நம்மளுக்கு இங்க அடிப்படை தேவைப்பட்டு தான் இருக்கு. 2000 பேர் 3000 பேர் தேவைப்பட்டு தான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கடந்த ஆரம்பித்ததுல இருந்து ஒரு 180 நாள் வரைக்கும் ஆஸ்பத்திரி கேம்பஸ்குள்ள தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சில பிரச்சனைலாம் நம்ம 240-50 நாளா நம்ம இங்கதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால என்ன என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, மக்களுக்கு தான் முதல் பணியிலே சிறப்பான பணி மக்களோட பணி தான். அவர்களுக்கு இங்க அடிப்படை உணவு ரொம்ப முக்கியமானது. 4 நாள் 5 நாள் சாப்பிடாம அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த உணவு கொடுக்கவே நம்ம தேர்ந்தெடுத்தது. ஏன்னா ரொம்ப பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த இடம் மாதிரி வேற எந்த இடமுமே கிடையாது. அதனால இந்த இடம் நம்மளுக்கு நிரந்தரமா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஏன்னா போக்குவரத்து, மக்கள், வெயில் இதெல்லாம் கருதி கொண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அரசாங்கத்துக்கும் சரி, அரசு ராஜாஜி மருத்துவமனை அவர் சார் டீன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் மீண்டும் எங்களுக்கு உள்ளுக்குள்ள கேம்பஸ்குள்ள ஒரு சின்னதா ஒரு அரை மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும். இந்த உலகம் நம்ம இங்க மக்களுக்கு தான் முதல்ல பார்க்கணும், மக்களோட நலன் தான் வரணும். நான் இன்னைக்கு 1000 பேர் சாப்பாடு கொடுக்குறேன்னா அது மக்கள் நலன் கருதி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இந்த கேம்பஸ்குள்ள எங்களுக்கு ஒரு வருடமா நாங்க இது வரைக்கும் எந்த ஒரு மக்களுக்கோ ஒரு சின்னதாவோ சிறியதாவோ எந்த ஒரு ட்ரபிள் இல்லாம தொடர்ந்து நாங்கள் உணவு ஆக்கி அதை உருவாக்கி பாக்ஸ் போட்டு எந்த ஒரு கீழே கூட போடக்கூடாதுன்னு சொல்லி தட்டுல கொடுக்காம பாக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி உணவு அளிக்கிறத நாங்க தொடர்ந்து செய்யறோம். இன்னும் 1000 நாட்கள் இல்ல, 5000 நாட்கள் கூட நாங்க செய்வோம். ஆனால் அதை கேம்பஸ்குள்ள கொடுத்திருந்தா எங்களுக்கு இன்னும் மக்களுக்கு ரொம்ப நலனாக இருக்குன்னு கருதுகிறேன். மேலும் இந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளைக்கு 365 நாள் நாங்க பல சமூக சேவைகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம மதுரைக்கே வைகை பெருமை. அந்த வைகை நதியும் நாங்கள் தொடர்ந்து ஒரு வருடமாக சுத்தம் செய்து 350 கேமரா இப்ப ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆகாய தாமரைகள் அகற்றிக்கிறோம். பல 1000 டன் கணக்கு ஆகாய தாமரை அகற்றிக்கிறோம். மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம், கல்விக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி மக்கள் நலனின் அடிப்படை வசதி என்ன தேவையோ அது இன்னைக்கு நாங்கள் மதுரையில் எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இதை தக்க வைத்து மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்வு வரை ஓய்வே இல்லை எனக்கு. இது தொடர்ந்து இந்த பயணித்துக் கொண்டேதான் இருக்கும். இதில் எங்களுடைய முதல்ல ஊடகங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி வெளியில எடுத்து சொல்றீங்க. மற்றும் எனக்கு அதிகாரிகள் இருந்து, டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஒரு வருடத்தின் நிறைவை 2வது வருட துவக்கத்துக்கு வந்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல உங்களுடைய ஊடகங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றி.